மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி வேறு வழியே இல்லாமல் அங்கே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு ராஜேஸ்வரிகிட்ட எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு வழி இல்லைன்னு தெரிஞ்சு மனசை கல்லாக்கிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு பக்கம் விஜய் வெண்பாவுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். ஏற்கனவே மல்லிகிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாரு. மல்லி அப்போது நல்ல மூடில் இருந்தாங்க, கண்டிப்பாக போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் இன்றைக்கி ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு மல்லிக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் மல்லி கண்டிஷனுக்கு ஃபோன் எடுக்கிற நிலைமை இல்லை, இப்போதைக்கு பேச முடியலன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வெண்பா கிட்ட சொல்லவும் முடியல. வெண்பா, டாடா என்னாச்சு டாடா, மல்லியம்மா வராங்களா இல்லையா, ஃபோன் எடுத்தாங்களா இல்லையா, என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க டாடா, ப்ளீஸ் டாடா அப்படின்னு வெண்பா கெஞ்சுறாங்க. விஜயால் ஒன்றுமே சொல்ல முடியல. பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெண்பாவோடய சமாளித்து விஜய் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லேயும் மல்லி இல்லை. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வெண்பா வர கோச்சிக்கிட்டா. என்ன பண்ணுறது இப்போது, வெண்பாவை எப்படி சமாளிக்கிறது? மல்லிக்கு என்ன தான் ஆச்சு? 2 நாள் நானும் பார்த்துட்ருக்கேன். மல்லி போக்கு சரியில்லை, மல்லி பேசுறதும் சரியில்லை. அப்படி மல்லிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு விஜய் ரொம்ப கண் கலங்கி உட்காந்துருக்காரு. இங்கே மல்லி வராங்க. வந்த உடனே மல்லி அந்த பேப்பரை மறைச்சிக்கிட்டு வராங்க. விஜய் பார்த்துட்டு, மல்லி எங்கே போன மல்லி, என்ன ஆச்சு உனக்கு, உடம்பும் சரியில்லையா, வேறு எதுவும் பிரச்சனையா, சொல்லு மல்லி. விஜய், உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது, வந்து வராமல் எதுக்கு தேவையில்லாமல் என்றது பிரச்சனை பண்ணிருக்கீங்க? மல்லி, என்ன மல்லி பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வெண்பாவுக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் அங்கே போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், நீ எடுக்கவே மாட்டேற. கிளம்போது கால் பண்ண, போகும்போது கால் பண்ண, அங்கே போய் உட்காந்து கால் பண்ணுறேன். வெண்பா உனக்கு கேட்டுட்டு தான் தெரியுமா, வெண்பா ரொம்ப ஃபீல் பண்ணா தெரியுமா, பாவம் மல்லி வெண்பா, அவள் உன்னை எந்த அளவுக்கு நம்பினா தெரியுமா. ஆனால் நீ லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லை. வெண்பா மனசுடைஞ்சு போயிட்டா. விஜய், போதும் நிப்பாட்டுக்கு முதல்ல. எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் எனக்கு எந்த பர்சனல் இருக்காதா? மல்லி, இப்போ எது கேட்டாலும் ஏன் மல்லி இப்படி எரிஞ்சு விடுறேன்? உனக்கு என்ன பிரச்சனை மல்லி, சொல்லு மல்லி. ஐயோ விஜய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக போகிறீங்களா? சும்மா தொண வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்காதீங்க. எனக்கு இந்த கேள்வி கேட்குறத யாரை பார்த்தாலும் வர வர பிடிக்கவே மாட்டுது. சும்மா உங்களுக்கு மட்டும் தான் வாய் இருக்குன்னு கேள்வியாக கேட்டுட்ருப்பீங்க. நான் உட்காந்து உங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? எனக்கு ஒரு வேலையே இல்லையா? போக விஜய் அந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மாடிக்கு போயிடுறாங்க. விஜய் மனசுடைஞ்சு போகிறாரு. விஜய்க்கு மனசில் வர்றது என்னன்னா தெரியுமா, அன்றைக்கி மல்லியோடைய அண்ணி நாகு இதே மாதிரி தானே பேசுனாங்க. சம்பாதிக்கும் போதெல்லாம், காசு பண்ணிருக்கும் போதெல்லாம் மனுஷியாக மதிக்கலை இந்த ஆள். இன்றைக்கி இவர்கிட்ட ஒன்று இல்லதும் இங்கே வந்து உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதை நீ பார்த்துட்டு இருக்கேன்னு அன்றைக்கி அவங்க அண்ணி பேசினாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் மல்லி இன்னைக்கு நம்ம கிட்டே எப்படி பேசுகிறாளோ. அப்போது காசு பணம் இல்லைனா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. இல்லை இல்லை, கண்டிப்பாக மல்லி அப்படி அப்படி பொண்ணு கிடையாது. மல்லியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் முக்கியம் இல்லை, மனசை பார்த்தா மல்லி என்ன காதலிக்கிறா. மல்லிக்கு மனசுக்குள்ளேயும் என் மேலே உண்மையான லவ் இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் மல்லிக்கு என்ன ஆச்சு, ஏன் மல்லி இப்படி நம்மளை மதிக்க நடந்துக்கிறா, என்னவா இருக்கும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. அப்புறம் விஜய் நினச்சி பார்க்கும்போது மல்லி கையில் ஏதோ ஒன்று மறைச்செடுத்து போனாலே என்னவா இருக்கும் அது, அவள் மல்லி எங்கே போய்ட்டு வந்திருப்பா அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க. சரி, எப்படி மல்லி மேலே தான் வச்சுருப்பா, அதை போய் என்னன்னு பார்த்துட்டா கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா மல்லி ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கான்னு தெரியுது, அது என்னன்னு தான் புரியல. கண்டிப்பாக மல்லிக்கு நம்ம மேலே எந்த கோபம் இருக்காது, அவள் கோபுற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு விஜய் புரிஞ்சுக்கிறாரு. சரின்னு பொறுமையாக மாடிக்க போகிறாங்க. பார்த்தா மல்லி ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கதை விஜய் பார்க்குறாரு. மல்லி எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்கா, ஒன்றுமே புரியலையே, நாம் மல்லி போய் சமாதானப்படுத்தலாமா அப்படின்னு விஜய் கீழே வராங்க. கீழே வந்து ஒரு டீ போடுறாங்க. டீ போட்டு மல்லிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மல்லி அப்படின்னு கதை திறக்க மல்லிட்டு கதை உடச்சிக்கிறாங்க. தொடச்சிட்டு, என்ன விஜய் இப்போ என்ன உங்களுக்கு, ஏன் இப்படி என் உயிரை போட்டு வாங்குறீங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படி இப்படின்னு மல்லி கத்துறாங்க. விஜய்க்கு புரியுது, மல்லி ஏதோ வேணும் நம்மளை அவாய்ட் பண்ண போய் தெரியுதுன்னு சொல்லிட்டு, இல்லை மல்லி நீ ஒரு மாதிரி டென்ஷனாக வந்த, அதான் வெயிலில் போய்ட்டு வந்ததுக்கு டென்ஷனாக பண்ணு டீ கொண்டு வந்தேன். ஏன் எனக்கு நான் பைத்தியம் முடிச்சுன்னு நினச்சிங்களா? இல்லை கேட்குறேன், பைத்தியம் முடிச்சுட்டேன் எனக்கு, நான் டென்ஷன் உங்கள்கிட்ட சொன்னேன்னா? விஜய், சும்மா தேவையான கடுப்பத்தி பார்க்காதீங்க, என்னை மனுஷியாக இருக்கவங்க மிருகவும் மாற்றிடாதீங்க அப்படி எப்படின்னு திரும்பவும் மல்லி கத்துறாங்க. விஜய், இல்லை மல்லி நான் சொல்ல கேளு மல்லின்னு மல்லி தொட போகிறாரு. விஜய், இதை தொடாதீங்க நவருங்க போல அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு புரிஞ்சு போச்சு, மல்லி வேணும்னே இதை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ அங்கே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் போகிறாரு. மல்லி விட்டு தள்ள கழிச்சு உட்காராங்க. உட்கார கேப்பில் அந்த கபோர்டுக்கிட்ட தான் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வச்சுருக்காங்க நம்ம மல்லி. டீ வைக்கிற கேப்பில் விஜய் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாரு. வெளியே வரவும் பார்க்குறாரு, மல்லி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. வெளியே வந்த விஜய் அதை பொறுமையாக பிரட்டி பார்க்குறாரு. பார்த்தா அதில் டிவோர்ஸ் நோட்டீஸாக இருக்குது. டிவோர்ஸ் நோட்டீஸ், அதுவும் மல்லிக்கு எனக்கும், அதில் மல்லி கையெழுத்து போட்டிருக்கா. அப்படின்னா அப்போ எதுக்கு மல்லி நான் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய்க்கு சமாதிரிச்சா இருக்குது. இதை கேட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறார் விஜய். வேறு வழியே இல்லை,
கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு விஜய் திரும்ப உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே மல்லி திரும்பவும், என்ன விஜய் உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, ஏன் என் உயிரை போட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கீங்க? ஓ, நான் உன் உயிரை வாங்கினா மல்லி, ஏன் மல்லி இப்படி பண்ண, உனக்கு என்ன பிரச்சனை மல்லி அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லுங்க அப்படிங்கும்போது விஜய் அந்த ஃபைல் எடுத்து, இது என்ன மல்லி, இதை டிவோர்ஸ் நோட்டீஸ், இது எதுக்கு நீ கையெழுத்து போட்டு வச்சிருக்க, அப்போ உனக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணணும் அதான் ஆசையா அப்படின்னு கேட்க, விஜய் அப்படி இல்லை விஜய் அப்படின்னு அவங்களால பொங்கி எழுந்த மல்லி டக்குன்னு பொட்டி பாம்பா அடங்குறாங்க. அப்போ தான் விஜய்க்கு புரியுது, மல்லி இதை நீ வேணும்னு பண்ணல, யாரோ சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணுற, உண்மையை சொல்லு மல்லி, யார் சொல்லி பண்ண போகிற சொல்லு, நீ சொன்னப்போ அதை கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ விஜய் நான் சொல்ல புரிஞ்சுக்க விஜய், அதை கிழிச்சிடாதீங்க மல்லி, என்னை பற்றி தெரியும், நீ சொல்லப்போ நான் கிழிச்சிருவேன் சொல்லு மல்லி அப்படிங்க. மல்லி ஒன்று வெளி இல்லாமல் எல்லா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்ட விஜய், அடைச்ச நினச்ச மல்லி, நீ கடைசியில் இப்படி தான் பண்ணிப்பேன்னு நினச்சேன், ஏன் மல்லி இப்படி பண்ண, அந்த ராஜி தான் புத்தி கெட்டு போய் உன்னை மிரட்டத்துக்காக ஏதோ ஒன்று சொன்னானா நீ எடுத்து நம்பிடுவியா, அப்போ உனக்கு சொந்தமாக புத்தியே இல்லையா, அதையே என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கவே இல்லை நீனு சொல்லு மல்லி அப்படின்னு கேட்க, இல்லை விஜய் உங்கள்கிட்ட சொன்னால் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல வேறு வழி இல்லை விஜய், நீங்களும் வெண்பா சேர்ந்துருக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணுவேன். ஐயோ மல்லி, அதுக்காக நீ என்ன பண்ணுவியா, இங்கே பாரு மல்லி, நீ நானும் புருஷ பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஒன்று மிரட்டுறாங்கிறதுக்காக என்னை இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு போயிடுவியா சொல்லு மல்லி அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று, ஐயோ விஜய் ப்ளீஸ் விஜய், நான் ஏற்கனவே மனசு வந்து போயிருக்கேன், திரும்ப திரும்ப என்ன பேசி என் மனசை காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் விஜய், அதை கொடுங்க விஜய்ன்னு சொல்ல, இல்லை மல்லி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் கிழிக்க போனாரு. மல்லி ஓடி வந்து விஜயை பிடிக்க, விஜய் டக்குனு அப்படியே மல்லியை கட்டி பிடிச்சி, இங்கே போகிற மல்லி இது இல்லை, வேறு யாரும் சொன்னாலும் சரி, ஒன்றா என் லைஃப்லேருந்து இனி யாராலையும் பிரிக்க முடியாது, நீ நானும் புருஷ பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது நான் வந்து சேர்ந்து தான் அந்த ராட்சஸை எதிர்க்குமே தவிர நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன நினைக்கிறது முட்டாள்தனம் மல்லி, நான் உன்னை பிரிய விட மாட்டேன் அப்படின்னு மல்லி அப்படியே கட்டி பிடிச்சிக்காரு. மல்லியும் எல்லாத்தையும் மறந்து அப்படியே விஜயை கட்டி பிடிச்சி அப்படியே கண் கலங்குறாங்க.